பூமாரி, சொல்லுங்க. கிட்டதானே இருக்கேன். என்னாச்சு? என் மேல ரொம்ப கோவமா இருக்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நான் இதுக்கு உங்க மேல கோவமா இருக்க போறேன்? இல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்து உங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கோம், அதான். எங்க அம்மா வீட்டுல தானே இருக்கோம், அதுக்கே நான் கோவமா இருக்க போறேன்? இல்ல, இவ்வளவு நாளா நீ மட்டும் இருந்த, இப்போ நானும் சேர்ந்து இருக்கேன்ல, அதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு கோவப்பட போறேன்? உங்க வீட்டை விட்டு வந்தது உங்களுக்கே கோவம் இல்ல, நான் எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும்? சரி, கவலைப்படாத, நாளைக்கு புது வீட்டுக்கு போறோம். புது வீடா? ஆமா பூமாரி, புது வீடு. ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு லேண்ட் வாங்குறதா இருந்துச்சுல, அதுக்கு பதிலா ஒரு வீடாவே வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு போய் அந்த வீட்டை தான் பார்க்க போறோம். விளையாடுறீங்களா என்கிட்ட? லேண்ட் வாங்கணும்னதுக்கே அவ்வளவு பிரச்சனை நடக்குது அந்த வீட்டுல. வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்ப என்னன்னு பார்த்தோம்னா அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட வந்து. விளையாடாதீங்க. இல்ல பூமாரி, நான் எதுக்கு விளையாட போறேன்? உண்மையில தான் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு நம்ம இங்கே இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு வீடு வேணாமா? அதுக்குன்ட்டு நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். நீ அத்தையும் வர சொல்லிடு. பிள்ளைங்க யாரும் நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறோம். சும்மா விளையாடாதீங்க. என்ன பூமாரி விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உண்மையில தான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வீட்டை விட்டு வந்து இருக்கோம், உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? என்னன்னு பார்த்தா லேண்ட் வாங்க போறேன், அப்படி வாங்க போறேன், இப்படி வாங்க போறேன்ட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளைத்தனமா இல்ல உங்களுக்கெல்லாம்? ஏதோ உங்க அப்பா கோவப்பட்டாங்க, அம்மா கோவப்பட்டாங்க, அதெல்லாம் போய் சமாதானப்படுத்தாம சும்மா அவங்க கோவப்பட்டாங்க அதனால நான் வெளியே வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முட்டாள்தனமா இல்ல? சும்மாவே பூமாரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி காவியா அவ கூட என்ன நம்பாம வந்து திட்டிட்டு போறான், என்னவோ நான் தான் காரணம்ன்ற மாதிரி. அவ எதுக்கு கொண்டு வந்து திட்டினா? பிரபா கிட்ட சொல்லணுமா ஏதாச்சும்? அப்பாடி, ஆளை விடுங்க. தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணி விட்டுறாதீங்க. அவளாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். இங்க பாரு பூமாரி, நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அதான் இப்போ மைண்ட்ல இருக்கு. சும்மா அவங்க பேச்ச கேட்க முடியாது, இவங்க பேச்ச கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்ய விரும்புறேன். நாளைக்கு போய் அந்த வீட்டை பார்க்குறோம். உனக்கு பிள்ளைங்களுக்கு அத்தைக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடே முடிக்கிறோம், நம்ம அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அவ்வளோதான். சும்மா விளையாட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். தயவு செஞ்சு போயிருங்க. என்ன, நான் பேசுறது பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா? உண்மையில தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில சீக்கிரமா போறோம், வீடை பாக்குறோம், புரியுதா? என்னாலலாம் வர முடியாதுங்க. தேவைன்னா நீங்களே போங்க, நீங்களே பாருங்க, நீங்களே போய் இருங்க. சும்மா நான் வருவேனா? அப்புறம் பூமாரியால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்களாம். எதுக்குங்க எனக்கு இந்த கெட்ட பேர்லாம்? பூமாரி பெரியத்த வாங்கத்த, வாங்க உட்காருங்க. பெரியம்மா வாங்க. பெரியம்மா எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பெரியம்மா. வாங்க வந்து உட்காருங்க. என்ன பூமாரி, என்னம்மா நடக்குது வீட்ல? என்ன பிரச்சனை? பெரியத்த ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. பெரியம்மா நான் பேசுறேன், என்னன்னு கேளுங்க. டேய், உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்டா, அமைதியா இருடா நீ. என்ன பெரியம்மா, எதுக்கு இப்ப என்ன திட்டுறீங்க? வீட்ல மூத்த பிள்ளையா இருந்துட்டு ஒரு பொறுப்பு இல்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ? இப்ப எதுக்கு பூமாரி கூட்டிட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்க? அவங்க பேசுறது எல்லாம் ரைட்டா? ரைட்டோ இல்லையோ, அந்த வீட்ல தானே நீ இருந்திருக்கணும். உன்னை யாரு இங்க வர சொன்னா? பெரியத்த அவரை ரொம்ப திட்டாதீங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லதான். என்ன பூமாரி தப்பு இல்ல? என்ன தப்பு இல்ல? அம்மா அப்பா சொன்னாங்கன்னா அது இப்படி அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்துக்கிட வேண்டியது தானே. அந்த வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, இப்படியா பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க? இல்ல அத்தை, நீ சும்மா சப்போர்ட் பண்ணாத. இப்போ உன் பேர் தான் அங்க கெட்டு போய் கிடக்குது. எல்லாமே புரியுது அத்தை. அத்தையும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? எதுவுமே நான் சொல்லி நடக்கல, அவராதான் முடிவெடுக்கிறாரு. என்ன அருண், இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையா? என்ன இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுல? பெரியம்மா, நான் ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் என் பொண்ணு பேர்ல வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க வேணான்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன முடிவெடுக்கணும் நீயே சொல்லுங்க. அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா வேணான்னு விட்டுற வேண்டியனே. அதை ஏன் தூக்கி வச்சுட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல, உன் பின்னாடி நிக்கணுமோ? நான் யாரையுமே நிக்க சொல்லலையே, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இனிமே இங்க வராதீங்க. என்னங்க? ஆமாடா, சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தன்ல, இந்த பேச்சும் வேணும், இன்னமும் வேணும் எனக்கு. ஐயோ பெரியத்த, அவர் பேசுறாரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அத்தை. அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு, அதனாலதான் அப்படி பேசுறாரு. நீங்க எதுவுமே நினைச்சுக்கிடாதீங்க. இல்லம்மா பூமாரி, அவன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். முன்னாடி எல்லாம் என்ன கூட எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். இப்போ என்னையும் பேசுறான், அவங்க வீட்டுல உள்ளவங்களையும் பேசுறான். எப்படி மாறி இருக்கான்னு பாரு. ஏன் பூமாரி, மலர் மேல உனக்கு ஏதாவது கோவம் இருக்கா? அத்தை மேல எனக்கு என்ன கோவம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்புறம் ஏன் பூமாரி இவனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? பெரியத்த, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ என் மேலதான் எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல, அவன் கூப்பிட்டு நீயும் பின்னாடி வந்திருக்கீல, அது தப்பு தானே. என்னத்த சொல்றீங்க? அவர் அங்க நின்று என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு, யாருமே எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கு, நான் வீட்டுக்கு தானே வர முடியும், அங்கேவா இருக்க முடியும்? அப்படி
அப்படி இல்ல பூமாரி, என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு தானே நீ வீட்டுக்கு வந்திருக்கணும். எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? அத்தை நீங்க பேசுறதா அத்தை ரொம்ப தப்பா இருக்கு. மாமாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் என்னத்த பண்ண முடியும்? இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். இப்ப அந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் போறதுதான் நல்லது. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் இதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன், நான் தனியாவே வீடு வாங்க போறேன். நீங்க சும்மா இருங்கங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு பூமாரி. பூமாரி அவன் என்ன சொல்றான்? தனியா வீடா? இது எப்பமா நடந்துச்சு? அத்தை அவரே என்கிட்ட இப்பதான் அத்தை வந்து சொன்னாரு. எனக்கு சத்தியமா இதை பத்தி எதுவும் தெரியாது அத்தை. நான் கூட மலர்விழி சொல்லல உனக்கு தாமா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பூமாரி அப்படி கிடையாது, அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டு. இங்க வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தான் நடத்துறீங்கன்ட்டு. சரி என்னவோ நடத்துங்க, நல்லா இருங்க, அவ்வளவுதான். நான் வர்றேம்மா. என்னத்த நீங்க என்ன போய் தப்பா நினைக்கிறீங்க? தப்பாலாம் நினைக்கலம்மா, நீ புத்திசாலித்தனமா இருக்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சரி எப்படியோ இருங்க, வர்றேன். என்ன இவங்க இப்படி ரொம்ப ஓவரா பேசிட்டு போறாங்க? ச்சே, எல்லாம் அம்மா தான் காரணம்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட போய் அதை இதே சொல்லி இங்க வந்து கத்த வச்சிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய் பூமாரி, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம ஏமல கோப்பிட்டு இருக்க? கோவப்படுறாங்க, அமைதியா இருங்க. சும்மா எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்க தானே. நிம்மதியே இல்ல வர வர. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது பூமாரி. விடுறீங்களா பேச்ச? இவன் ஏன் தேவையில்லாம ஏமல கோப்பிடுறான்? தப்பெல்லாம் அவங்க மேல இருக்கு. சும்மா யார் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணு பேர்ல ஒரு வீடு வாங்குறேன், அவ்வளவுதான் என் குறிக்கோள். அதுக்கு யாரு தடையா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடத்துவேன். இவங்க என்ன அம்மா அப்பாவா இருந்தா இவங்க பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? அப்படிலாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. இவங்க பையங்க மற்ற பேர் மட்டும் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்களாம், ஏன் பேச்சை மட்டும் கேட்க மாட்டாங்களாம். இப்போ நான் என்ன தப்பான விஷயம் செஞ்சுட்டேன் இவங்க தடுக்கிறதுக்கு? நல்ல விஷயம் தானே செய்கிறேன். இவங்க தானே எனக்கு ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி செய்யாத அப்படி செய்யாத, எப்பா தாங்கல. தப்பு செய்யறது எல்லாம் இவரு, தப்பு மட்டும் என்னோடதுங்கிறாங்க. என்ன நியாயம்? இது கடையில் இவருக்கு நான் ஏதாவது சொல்லி கொடுக்குறேன்னா அவர் இஷ்டப்படிதான் பண்றாரு, அவர் இஷ்டப்படிதான் நடந்துக்கிறாரு. அவங்க என்னன்னு பார்த்தோம்னா என்னவோ நான் சொல்லி கொடுத்து அவர் செய்யற மாதிரி பேசுறாங்க. என் தங்கச்சி காவியா கூட என்ன நம்பல. நான் தான் இப்படி இருக்காளோ தெரியல. சா கடுப்பாகுது வர வர. காணாததுக்கு இப்ப பெரியத்த வேற வந்து இவ்வளவு திட்டிட்டு போறாங்க. என்னமோ என் மேலதான் தப்பு இருக்க மாதிரி. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்ட்டு இவங்க வந்து திட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. ஏன் நம்ம அத்தை இப்படி இருக்காங்க? பெரியத்த கிட்ட போய் சொல்ல போய் தானே அவங்க வந்து என்ன திட்டுறாங்க. அத்தையும் இங்க கிளம்பி வந்திருக்கலாம், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா நாங்க என்ன வரமாட்டோம்னா சொல்ல போறோம். எதுக்காக இப்படி எல்லாம் என் மேல கோவப்படுறாங்கன்னே தெரியல. நான் எப்பவும் மாதிரி தான் இருக்கேன், ஆனா அவங்க நடத்துறதுதான் ஒரு வித்தியாசமாவே நடத்துறாங்க. என்ன எல்லாம் உண்மையும் ஒரு நாள் வெளியே வரதானே போகுது. நான் காரணம் இல்லைங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எங்க அம்மா என்ன நம்புறாங்க, அது போதும் எனக்கு. தேவையில்லாம இவங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்பாதவங்க போகட்டுமே, இப்ப என்னவா? அதுக்காக என்ன நம்புங்க நம்புங்க நான் புலம்பிட்டே இருக்க முடியுமா? வேற வேலை இல்லை எனக்கு. எல்லா தப்பையும் இவர் பண்றது, தடை நிலவு எனக்கா அந்த மாதிரில இருக்கு. இனி இவங்க யார் கூட நான் பேச போறதில்லை. என்னத்தையும் செய்யட்டும். அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்க போறேன். நாளைக்கு புது வீட்டுக்கு போகணும்னார்ல, அங்கதான் போக போறேன்.